Hello guys, welcome back to my channel. Today மறுபடியும் புது ஜாப்ஸோட ரெக்குயர்மெண்டோட வந்திருக்கேன். Let's see. வஸ்துனா ஸோ பிஃபோர் எப்பயும் போல தான் ஸ்பான்சர் பை பைமோட். நல்ல ஆப்பு, யூஸ்ஃபுல்லான ஆப்பு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஜாப்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இந்தியாவில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஜாப் இருக்குது. அங்கங்கேயே உங்களுக்கு நாங்கள் கீழே ஜிமெயில் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் ரெஸ்யூம் சென்ட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இதுவும் பெங்களூரில் தான். உங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுதோ உங்கள் ரெஸ்யூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக அந்த ஜிமெயிலுக்கு நீங்கள் ரெஸ்யூம் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஐடி ரெகுலேட்டராக 2 to 5 years இருக்கணும். ஸோ அதில் அங்கேயே இருக்கும் ஜிமெயில் எதுக்கு மெயில் அனுப்பணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் இன்ஜினியரிங்ஸ் வேணுமா, இதுலேயும் சிவி எதுக்கு அனுப்பணும்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் வந்தால் நீங்கள் அந்த ரெஸ்யூம்க்கே நீங்கள் அந்த ஜிமெயிலுக்கே நீங்கள் சென்ட் பண்ணிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெக், நிதி இன்ஃபோடெக்லையும் ஸோ ஜாப்ஸ் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது ஜாப்ஸு. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். வேணுன்னா அப்படியே ஜாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை சென்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு இருக்கோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகிங்கன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக அங்கேருந்து ரெக்ரூட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தா நம்ம சென்னையில் இருக்குது ஓப்பனிங்ஸு. சரி பாருங்கள், சென்னையில் உங்கள் கோடம்பாக்கத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு போட்டிருக்காங்க கீழே ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சென்னை ஜாப்ஸாக பார்க்க போகிறோம். பாருங்கள், எம்என்சி கம்பெனியில் இருக்குது. என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சேலரி பாருங்கள், சேலரியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3rd, 4th, 5th ஜாப்ஸ் பாருங்கள். இதையும் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ என்ன இருக்குது பாருங்கள். 6th ஜாப்பு. இந்த 6 ஜாபுக்கு ஏற்ற மாதிரி தான் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த கான்டாக்ட் நம்பர் தான் இந்த 6 ஜாபுக்கு யாராவது மேட்ச் ஆயிருந்தால் அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜ் அனுப்பி ரெஸ்யூம் அனுப்புங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ அட்மின் தேவைப்படுதான். மெயில் குவாலிஃபிகேஷனு நம்ம சென்னையில் தான். எவ்வளோ சேலரியும் போட்டிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு போட்டிருக்காங்க. கீழே பார்த்தா நெட்வொர்க் இன்ஜினியரிங் ஃப்ரெஷர்ஸு, ஓகேங்களா. அதுக்கப்புறமா 50 ஸ்கேனிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தேவைப்படுறாங்களாம். அதுக்கப்புறம் காலேஜ் ஜூனியர் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக மெயில் ஆர் ஃபீமேல் யாருனாலும் ஓகே தானா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கா பாருங்கள். அதுக்கப்புறம் .NET டெவலப்பர் வேணும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வேணும். மேனேஜர்ஸ் வேணுமா. ஸோ இதெல்லாம் உங்கள் யாராவது இதுக்கெல்லாம் மேட்சாக இருந்தீங்கன்னா இப்போ இதில் உங்களுக்கு கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், பார்த்திபன்னு. அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த சீனியர் அக்கௌண்டன்ட் இந்த 6 ஜாபுக்கு இவர் தான் ரெக்ரூட்டரு. ஸோ எதுனா அனுப்புங்க. மீதி ஏதாவது ஜாப்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா என்னோடய ரீல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரீல்ஸை நிறையவே போட்டிருக்கேன் நான். தேங்க்யூ.